கும்பராசி எல்லாருக்கும் நல்லவங்க. யாரு கேட்டாலும் உதவி செய்வாங்க. தனக்கே இல்லனாலையும் பரவால்ல, மத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவங்க. கொடுத்து கொடுத்தே சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. கை மட்டும் சிவந்தா பரவால்லையே, வாங்கினவங்க என் கண்ணையும் வெளில சிவக்க வைக்கிறாங்க. ஏன்னா, வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் இவங்கள வந்துட்டு விழி பிதுங்க விட்டுருக்காங்க. சொல்லப்போனா ரத்த கண்ணீர் கூட வடிக்க வச்சிருக்காங்க. இவங்க எப்பவும் உண்மைக்கு புறம்பா நடக்க மாட்டாங்க. உயர்வான எண்ணம் இருக்கிறதுனால, இப்போ வரைக்குமே தப்பு தண்டா பண்ணதில்ல. கனவுலயும் கடுகளவு யாருக்கும் துரோகம் நினைச்சதில்ல. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கும்பராசி, பல நேரங்கள்ல குமுறி குமுறி அழுதது ஏங்க? எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய எனக்கு மட்டும் இதுவரைக்கும் எதுவுமே நல்லது நடக்கலையே! இதுதானே. தலைப்பு பார்த்திருப்பீங்க. இது தெய்வம் எடுத்த முடிவுன்னு சொல்லி. ஒரு சில விஷயங்கள மட்டும் நீங்க செய்யாம இருந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்க தலைவிதி மாறும் நல்ல வகையில. அப்படி பார்க்கிறப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா, கும்பத்த வச்சு செஞ்சுகிட்டு இருந்த ஜென்ம சனி, நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே பெறக்கூடிய யோகத்தை கொடுக்குது. உங்க வாழ்க்கையே நல்ல வகையில மாற்றி கொடுக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. இந்த சனி பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா, அந்த வகையில கும்ப ராசிக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. எப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலுமே சனி பகவான் 2 1/2 வருஷம் இருப்பாரு. எல்லா ராசியும் கடந்து வரதுக்கு இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் எடுத்துப்பாரு. அந்த வகையில மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது, மகரத்த விட்டு கும்ப ராசிக்கு வந்து 2 1/2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நிலையில இப்ப கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீனத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு. இந்த கும்ப ராசிகள பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி கடந்த 2 1/2 வருஷம் படாத பாடு படுத்தியிருக்கும். பல மன கஷ்டங்களையும், சங்கடங்கள மட்டுமே கொடுத்திருக்கும். இப்போ இந்த சனி பெயர்ச்சினால ஜென்ம சனி நீங்குவதனாலயும் அனைத்து பிரச்சனைகள்ல இருந்துமே உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. பெரிய மனபாரம் நீங்க போகுது. புரியுதுங்களா? குறிப்பா சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்லாம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்லாம் நீதிமன்றம், அதாவது கோர்ட்டு, கேஸ், வழக்குன்னு பார்க்காத பிரச்சனையே இருக்காது. எல்லாத்தையுமே பார்த்து சலிச்சு போய், "அட போடா என்னடா வாழ்க்கை முடிச்சுக்கலாம்" கூட யோசிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்கள வச்சு செஞ்சிருப்பார். பட் இப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு வைக்குது. உறவுக்காரங்கள், குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறுது. எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், பதட்டத்தோடவே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனி அந்த பயம் விலகுது, பதட்டம் விலகுது. தினம் தினம் பிரச்சனை, தொல்ல. படாத அவமானம் இல்ல, அசிங்கம் இல்ல. இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அனுபவிச்சு எப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பொறக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, ஜென்ம சனியில இழந்ததை எல்லாத்தையுமே இந்த சனி பெயர்ச்சி மீண்டும் கொடுக்க போகுது. குறிப்பா கேது சூரிய பகவானோட வீட்ல இருக்கிறதுனால, கணவன் மனைவிக்கிடையே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாகும். கும்ப ராசிகள பொறுத்தவரைக்கும் அடுத்த 1 வருட காலத்துக்கு திருமணத்த பத்தி யோசிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆல்ரெடி திருமணம் ஆனவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். புதுசா பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிங்க. குரு பகவான பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துக்கு போவதனால, ஜென்மத்தில இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இதுதாங்க பிரச்சனை. இந்த நிலை தான் இப்ப மாறுது. உங்களுடைய ஜாதகத்துல தசா புக்தி நல்லா இருந்தா திருமணம் செய்யலாம். பொதுப்படியா சொன்னாக்க கும்பராசிக்காரங்க இந்த 1 வருட காலம் காத்திருக்கிறது நல்லதுதாங்க. அட என்னம்மா நீ ஆல்ரெடி நாங்க திருமணத்துக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போயிருக்கோம். தடையாவே வந்துட்டு இருக்கு. இப்பதான் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். நீ இப்படி சொல்றியேன்னுலாம் யோசிக்காதீங்க. ஒரு தனிப்பட்ட ஜனஜாதத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பான விஷயங்க. இல்ல அப்படின்னாக்கா தேவையில்லாத முட்டி, மோதி கொஞ்சம் மனசங்கடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மேலும் கும்ப ராசியில இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகுது. சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருப்பீங்க. கடன் பிரச்சனையோ, வியாபாரம், தொழில் செய்றவங்களுக்கு எல்லா விதமான கடன் பிரச்சனையும் இப்ப சரியாக போகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கும்பராசி செய்யவே கூடாது. என்ன தெரியுமா? மத்தவங்கள நம்பி கடன் வாங்கி குடுக்கறது, மத்தவங்கள நம்பி கடன் வாங்கி தொழில் செய்றது, மத்தவங்கள நம்புறது. இந்த விஷயத்த மட்டும் அறவே விட்டுறணும். இல்ல எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். என் ஃப்ரெண்டு, என் கூட பொறந்தவன், என் வீட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. இதெல்லாம் வேணவே வேணாம். கடன் வாங்குறதும் சரி, கொடுக்கறதும் சரி. சுத்தமா கும்பராசி கைவிட்டுறணும். அதே மாரி அடுத்தவங்களுடைய வார்த்தைய நம்புறது சுத்தமா இருக்கக்கூடாது. கூட்டு தொழில்லாம் சுத்தமா வேணாம். தனியா கடன் படுறதே ரொம்ப நல்லது. தனியா தொழில் செய்றியா? தனியா உங்களுடைய புத்திக்கு எட்டுனத செய்யுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதுவே ஜென்மத்தில கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போறதுனால, பிரிந்த குடும்பங்கள் கூட இப்ப ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சண்டை போட்ட மகனோ, மகளோ திரும்பி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஈகோ பார்க்காம அவங்கள வந்து சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அது மட்டும் செஞ்சா போதும். அதுவும் உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்து ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் நாள்பட்ட நோய்.
நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோமா, சிகிச்சை இருந்தா மட்டும் தான் வாழ முடியுன்ற அளவுக்கு இருக்கா, அது கூட இப்ப சரியாகுங்க. அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்கல் விசாரணை இருந்தா கூட அதுல வந்து விடுதலை அடைவீங்க. அடுத்து பள்ளி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியால புத்தி மந்தம், சோம்பேறித்தனம் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்கள பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத இடங்கள்ல கையெழுத்து போடுறதோ, ஜாமீன் கொடுக்கிறதோ, இதுல வந்து சுத்தமா உடன்பாடு இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றது புரியுதுங்களா கும்பராசிக்காரங்களே? மத்தவங்கள நம்பாதீங்க. அதே மாரி பெற்றோர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, வீட்ட விட்டு போனவங்க கூட திரும்ப குடும்பத்தோட போய் சேருவீங்க. குடும்பத்துல பொறுமையுடன் இருப்பது ரொம்ப அவசியம். எந்த விதமான பயமும் வேணாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கோங்க. குடும்பத்துல பிள்ளைகளுடைய பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் கவனிங்க. அடுத்து அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ, கூட வேலை பார்த்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆஞ்சநேய பெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அதேமாரி பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு வருமானம் வந்தாலே கடன் தொல்லைகளும், பொருளாதார பற்றாக்குறையும் நமக்கு சரியாகுமே நெனச்சிருந்திருப்பீங்க இல்லையா? இப்ப தாராளமா பண வரவு இருக்கும். அடுத்த 1 வருஷ காலத்துக்கு உங்களுக்கு பண பிரச்சனை சுத்தமா கிடையாது. அதேமாரி பெண்கள பொறுத்தவரைக்கும் பிறந்த வீட்டால லாபம் இருக்கும். அதிர்ஷ்டம் வரும். உங்கள பொறுத்தவரைக்கும் அமாவாசை, பௌர்ணமி காலங்கள்ல குலதெய்வத்த வழிபாடு செய்றது குடும்பத்தோட போயிட்டு வரணும். இதனால சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. குடும்பத்திலயும் சுபிக்ஷம் நிலைக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். கும்பராசிக்காரங்கள தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்றத மறந்துறாதீங்க. முடியாத பட்சத்துல வீட்லயாவது குலதெய்வத்துக்கு வழிபாடு வைக்கணும். குறிப்பா அந்த காலகட்டத்துடைய அமைப்ப வச்சு பார்க்கிறப்போ, நிதானம், நேர்மை இந்த 2 விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு பரிசாக வரப்போகுது. நிம்மதிய கொடுக்கும். அலுவலக சூழல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். எந்த சமயத்திலும் எந்த வேலை செய்தாலும் சரி, நேரடியா உங்களுடைய கவனம் இருக்கணும். அதே மாரி நேரம் தவறாம திட்டமிட்டு செயல்படணும். இப்படி பண்ணிட்டா போதும். திறமைக்கு உரிய உயர்வுகளை நிச்சயம் பெறுவீங்க. சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போறது, வெளியூருக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. அதே நேரத்துல கும்பராசிக்காரங்க யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிடாம இருக்கணும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், உழைப்பிற்கு பரிசாக இந்த விஷயங்கள்லாம் கிட்டும். வீட்லயும் விசேஷங்கள் வரத் தொடங்கும். கூட பொறந்தவங்களாலயும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். வரவு வந்து சேமிக்க பழகுங்க. குலதெய்வத்த கும்பிட்டீங்க அப்படின்னாக்கா, வாரிசு வரம் நிச்சயம் கிடைக்கும். பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதத்துல மாற்றத்தை கொடுக்கும். செய்யக்கூடிய தொழில்லயும் சரி, உங்களுடைய உழைப்பும் சரி, லாபத்தை கொடுக்கும். அதே மாரி ரியல் எஸ்டேட் பங்கு வட்டங்கள்ல அவசரம் வேணாம். அதே மாரி அரசியல்ல இருக்கிறவங்க அடக்கமா நடந்துக்கோங்க. அதீத நன்மைகளை பெற முடியும். பிறகு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, பிறகு ஜாமீன் நிக்கிறதோ சுத்தமா கும்பம் வந்து தவிர்த்திடணும். அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்க, மறைமுக எதிரிகள் இருக்கிறாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மத்தவங்களுடைய புறம் பேசுறதோ, புறக்கணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து சுத்தமா நமக்கு ஆகாத விஷயம். ஸோ விட்டுடுங்க. மத்தவங்க பேசினா கூட அந்த இடத்துல இருக்க வேணாம். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும், மறதிய விரட்டிட்டு தினம் தினம் படிங்க. படைப்பாளிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும். எங்க நீங்க போனாலும் சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்கும். பயணங்கள்லயுமே அவசரம் காட்டக்கூடாது. அடுத்து உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் வயிறு, எலும்பு, மூட்டு, ரத்த நாளம் இது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் முழுக்கவே பைரவர் வழிபாடு உங்க வாழ்க்கையை பசுமையாக மாத்தும். மேலும் இந்த சமயத்துல ஒரு முறையாவது திங்களூர் சென்று சந்திரனை வணங்கி வருவது உங்களுடைய வாழ்க்கையை தித்திக்க வைக்குங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள தவிர்த்து நல்ல விதத்துல சொல்லணும்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குழந்தையுடைய கல்வி, உத்தியோகத்துல ஆதாயம் உண்டு. வீட்ல வந்து மகிழ்ச்சி பொங்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வாழ்க்கை துணையாலயும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. புதுசா நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது உங்களுடைய வசதிகள் பெருக்கமாகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தாண்டி நகை நட்டு ஆபரண சேர்க்கை உண்டு. சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டுங்க. அதுவும் உத்தியோகத்தெல்லாம் வந்து உயர் அதிகாரிங்க உங்கள வந்து போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிளிரும். உத்தியோகம், தொழில்ல ஏற்றம் உண்டு. செல்வாக்கு உயரும். அதே மாரி வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கிரகனுடைய மாற்றம் அப்படிங்கிறது அணிவகுக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தந்தை, தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா விதங்களிலுமே நன்மைகள் இருந்தாலும் கோபத்த குறைச்சுக்கிட்டு, உங்களுடைய காரியங்கள்ல மட்டும் பொறுமைய கடைப்பிடிங்க. எத செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு பலமுறை யோசிச்சுட்டு முடிவெடுங்க, செயல்படுத்துங்க. எந்த ஒரு பதட்டத்துக்கோ, படபடப்புக்கோ இடம் கொடுத்துறாதீங்க. எல்லா விதங்கள்லயும் வெற்றி நிச்சயம். முடிஞ்ச அளவுக்கு
வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் மற்றும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது நன்மைகளை உண்டாக்கும். அந்த நாட்கள்ல மஞ்சள் நிறத்த அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்தே கும்ப ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் மாதம் 29க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு, அதிர்ஷ்டம், வெற்றிங்கிறது தொடருங்கிறத உணர்ந்திருப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கோம். அதையும் செஞ்சிடாதீங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கும்பத்தினுடைய வாழ்க்கையில குதூகலம் நிலைக்கட்டும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கட்டும். ஏற்றம் தரக்கூடிய வாழ்க்கையை இறைவன் அருளட்டும். வாழ்க வளமுடன்.